வந்திருக்கிறோம். ஆமென். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சொல்லுங்க, உங்களுடைய இருதயத்தை சொல்லுங்க, என் வாழ்க்கை புதிதாய் மாறினது, என்னுடைய செல்வம் புதிதாய் கர்த்தர் கொடுக்க போகிறார், என்னுடைய சுகத்தை புதிதாய் கர்த்தர் கொடுக்க போகிறார், புதிய நரம்புகளை, புதிய எலும்புகளை, புதிய கண் பார்வையை, புதிய செவித்திறனை, புதிய எல்லா காரியங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். என் வாழ்விலே சுகர் இல்லாத வாழ்வை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நியூ பிகினிங், புதிய துவக்கம். அதனாலதான் இன்னைக்கு இந்த பாட்டை பாட சொன்னேன். புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன செய்ய போறீங்க? மேன்மைப்படுத்த போறீங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாருங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் என்ன ஆயிடுச்சு? ஒழிந்து போயின. அதான் புதிய துவக்கம் உண்டாகும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய துவக்கம் உண்டாகும். அப்போ கடந்த 1ஆம் தேதி ஆராதனையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். பிறவிலே சப்பானியாக இருந்த ஒரு மனிதன் அலங்கார வாசல்ல இருக்கிறார். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டாரோ அப்பொழுதே எழும்பி குதித்து அவருடைய ஊனம் மாறி, கையேந்துகிறது மாறி, அந்த இடத்தை விட்டே மாறி கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிச்சார். கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், கிறிஸ்துவை நம்பினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமனமாய் ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் அப்படின்னா பெரிய மேன்மை உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய புதிய துவக்கம் வருது பாருங்க. அப்போ கிறிஸ்துவுக்குள் எப்போ அந்த அலங்கார வாசலிலே இருந்த மனிதன் கிறிஸ்துவுக்குள் ஆனாரோ உடனே அவருடைய வாழ்வு என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. அதே போல குஷ்டரோகம் பிடித்ததான மனிதன் எப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் ஆனாரோ புதிய வாழ்க்கை உண்டானது. அதே போல கடந்த நாட்களில் புதிய புதிய துவக்கம் என்று அநேக காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அதிலிருந்து ஒரு சில ஆழமான சத்தியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக பரிசுத்த ஆவியான உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதியவை தோன்றும். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய புதிய காரியம் தோன்றும். ஒரு சில வார்த்தைகளை படிப்போம். யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். அப்ப கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய லைஃப் என்ன செய்யும்? புதிய லைஃப் என்ன செய்யும்? ஸ்டார்ட் ஆகும். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்ன நடக்கும்? புதிய லைஃப் ஸ்டார்ட் ஆகும். ஐயா பின்னாடி சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய வாழ்க்கை துவங்கும். புரியுதுங்களா? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய வாழ்க்கை துவங்கும். இன்னொரு வசனம் கூட படிங்க. பிலிப்பியர் 1வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். பிலிப்பியர் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன் ஆகிலும் கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். யோவான் 10:10. ஜீவன் உண்டாயிருக்க அப்படின்னா இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கிறது. என்ன ஹோப் அப்படின்னா, நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க போகிறீர்கள். அந்த நித்திய ஜீவன் என்ன செய்யுது? துவங்குது. எட்டர்னல் லைஃப் என்ன செய்யுது? துவங்குது. இப்ப எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள தானே இருக்கிறீங்க.
அப்போ உங்களுக்கு எது துவங்கிருச்சு? நித்திய ஜீவன் துவங்கிருச்சு. இன்னைக்கு என்னென்ன துவங்கி இருக்குன்னு தான் சொல்ல போறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மாற்றமே கிடையாது. நித்திய ஜீவன் துவங்கி இருக்கிறது. நரகம் கிடையாது, பால் கடிப்பு கிடையாது. நித்திய ஜீவன் துவங்கி இருக்கிறது. சபையை நித்திய ஜீவன் துவங்கி இருக்கிறது. கிறிஸ்துவை ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? கிறிஸ்துவை ஏன் நான் நம்பணும்? கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, இயேசுவே தெய்வம் என்று நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா ஒரே ஒரு காரியம், நித்திய ஜீவன் துவங்குகிறது. மற்ற எல்லா இடங்களிலும் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்க இறந்த பின்னாடி நாயாகவோ பூனையாகவோ இல்லை என்றால் ஆவியாகவோ இருப்பீர்கள் என்று. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிறவர்கள் அவர்கள் நித்திய ஜீவனுக்கான வாசலிலே நிற்பார்கள். அதுதான் கிறிஸ்துவு நமக்கு கொடுக்கிறதான ஃபர்ஸ்ட் ஒரு ஹோப், நம்பிக்கை. அதனால இந்த முதல் பரிசுத்த ஆராதனையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை சொல்ல, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் துவங்குகிறது. ஆமென். அதுக்கு தான் தன்னுடைய சொந்த குமாரனையும் இந்த பூமியிலே தந்தருள் இவ்வளவாய் நமக்குள்ளாக அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இரண்டாவது ஒரு காரியத்தை கூட பார்ப்போம். ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம். போன வாட்டி இதெல்லாம் பார்த்தோம். நம்ம சின்ன ரீகேப் பண்ணிட்டு போவோம். கர்த்தர் நல்லவர். சகோதரரே, இப்ப பாருங்க, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எட்டர்னல் லைஃப் துவங்குறது. அடுத்து சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பரிசுத்தம் துவங்குகிறது. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா பரிசுத்தம் துவங்குகிறது. கிறிஸ்துவுக்குள்ள இல்லைன்னா அசுத்தம் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒரு ஹோலி லைஃப் ஸ்டைல் என்ன செய்யுது? ஹோலி லைஃப் ஸ்டைல், பரிசுத்த வாழ்க்கை என்ன செய்யுது? துவங்குது. மற்ற எல்லா இடங்கள்லையும் பாருங்க, அவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நம்ம கிறிஸ்தவத்துல மட்டும்தான் பரிசுத்த வேதாகமம், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த வாழ்க்கை என்று சொல்லி சொல்லப்பட்ட பரிசுத்தங்கிற வார்த்தையை நான் நிறைய எழுதி வச்சிருங்க. பரிசுத்த வஸ்திரம், பரிசுத்த உணவு, பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு சொல்லி அப்படியே ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் அநேக காரியங்களை கட்டளையிட்டுப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நம்ம இந்த உலக பிரகாரமான நன்மையும் துவங்குது. அதுக்கு மேலாக சொல்லுகிற காரியம் பரிசுத்தம் துவங்குகிறது. அல்லேலூயா. இதெல்லாம் எத்தனை பேர் துவங்கணும்னு ஆசைப்படுறீங்க இந்த வருஷம்? ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம். என்னென்ன உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் யாருடைய ஆலயம்? புரிதுங்களா? நம்ம சரீரம் யாருடைய ஆலயம்? அப்போ எது துவங்குது? சபை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா என்ன துவங்குது? என் வாழ்க்கையில, என் சரீரத்துல என்ன துவங்குது? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னும் உயர்த்தி சொல்லுங்க. பரிசுத்தம் துவங்குகிறது. பரிசுத்தம் துவங்குகிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நித்திய ஜீவன் துவங்குகிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பரிசுத்தம் துவங்குகிறது. எங்க அம்மா அப்பா கிறிஸ்தவங்க, அதனால நான் கிறிஸ்தவன் சொல்றதுனால என்ன உருவாகாது? பரிசுத்தம் உருவாகும். ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பரிசுத்தம். ஏதோ நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் இருந்தால் தான் எனக்குள்ள பரிசுத்தம் வரும், அப்படி கிடையாது. நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தான் பரிசுத்தம் உருவாகும். இந்த 2026 முதல் பகுதியில மைண்ட்ல வச்சுக்கோங்க, என் வாழ்க்கையில பரிசுத்தம் துவங்கடும். இந்த நியூ பிகினிங், என் வாழ்க்கையில எட்டர்னல் லைஃப் துவங்குகிறது. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேல ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல போறேன். யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனம். ஒரு சில முக்கியமான துவக்கத்தை சொல்லிட்டு அதுக்கு அடுத்து இன்னைக்குள்ள ஒரே ஒரு பகுதியை எடுத்து கொஞ்சம் ஆழமா தியானிப்போம். படிங்க.
44 தானா? 8:44 படிங்க. ம் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் 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 பாருங்க, இந்த ஒரு என்ன துவங்குது அப்படின்னா, ஒருவர் கிறிஸ்துவுக்குள் வந்தா நமக்கு பிதா நம்மை அங்கீகரிக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட படிங்க. யோவான் 1:12 வசனம். ம் ஆ ம் பிள்ளைகளாகும்படி மத்தேயு 6:9 வசனம். மத்தேயு 6 ஆ ஆ ஆ ஆ 9 எங்கள் பிதாவே, என்னது அந்த வார்த்தை சொல்லுது? அப்ப பாருங்க, ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா இந்த பிதா, பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு மாறுறாரு அப்படின்னா, ஃபாதரா மாறுறாரு, காடா மாறுறாரு, கிங்கா மாறுறாரு, டீச்சரா மாறுறாரு. அல்லேலூயா. அப்போ ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பிதா நமக்கு எப்படி மாறுறாருன்னா, பிதாவாக மாறுகிறார், ஃபாதராக மாறுகிறார், ஒரு கிங்கா மாறுகிறார், ஒரு மாஸ்டராக மாறுகிறார். இப்ப எது துவங்குது அப்படின்னா, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள எப்போ உங்களை இணைக்கிறீங்களோ அப்பவே இயேசு கிறிஸ்துவானவர் உங்கள் மாஸ்டராக துவங்குகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்க கிங்கா அவருடைய துவக்கத்தை துவங்குகிறார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஃபாதரா அவருடைய துவக்கத்தை துவங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் புரிஞ்சுன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அப்போதான் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். பிதா ஆக்டிவேட் ஆவாரு, பரிசுத்த ஆவியானவர் ஆக்டிவேட் ஆவாரு. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருந்தா பிதா நமக்கு மாஸ்டர், கிங், இன்னும் சொல்ல போனா நமக்கு ஃபாதரா மாறுகிறார். அல்லேலூயா. அது துவங்குகிறது. துவக்கமே அங்கதான். அப்போ நான் கிறிஸ்துவை விட்டு வெளியேறினா நிச்சயம் அவர் எனக்கு ஃபாதர் கிடையாது. அதான் நம்ம படிச்சோம். நான் கிறிஸ்துவை விட்டு வெளியே நின்னா நிச்சயம் அவர் எனக்கு மாஸ்டர் கிடையாது. நான் கிறிஸ்துவை விட்டு அப்பாற்பட்டு நின்னா நிச்சயம் அவர் என்னை அரசாள முடியாது. அதனால கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பது முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட படிப்போம். 3 காரியம் சொல்லிட்டேன். அப்புறம் 4வது காரியம் யோவான் 16:13 வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திலும் உங்களை, பாருங்க, ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்த ஆரம்பிப்பார். அது துவங்கும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் கைட் பண்ணுவார். இல்லைன்னா சில ஆட்கள் இருப்பாங்க, தேவைக்கு மட்டும் பைபிளை எடுத்துக்கிட்டு அப்படியே டக்குன்னு அப்படியே ஒரு வசனத்தை அப்படியே திருப்புறது, அதுல ஏதாவது இருக்கும், நீ போற காரியம் வாய்க்கும் அப்படின்ட்டு. அன்னைக்கு நல்லா இருக்கும், அதை படிச்சுட்டு போவாரு. அதுக்கு அடுத்த நாள் படிக்கும்போது அவன் என்ன சொல்ல, அவன் கீழாகுவான்னு இருந்தோடனே டென்ஷன் ஆயிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன சொன்ன, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் முறையா அவரை கைட் பண்ண ஆரம்பிச்சிருவார். உங்களை யாரு கைட் பண்ற? என் டீச்சர், எங்க அம்மா, எங்க அப்பா, அப்படிதானே? ஒரு மனுஷன் 15 வயசு தாண்டியாச்சுன்னா அந்த மனுஷனை பரிசுத்த ஆவியானவர் கைட் பண்ணணும். ராஜஸ்தான்ல அந்த வட மாநிலத்தை முன்னாடி சொல்லியிருக்கேன். வட மாநிலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னா, ஒரு ஊழியக்காரருடைய பிள்ளைகள் காட்டு வழியாக சபைக்கு கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது அந்த காட்டு வழியிலே போதை போட்டுக்கிட்டு அங்கே இருந்ததான மனிதர்கள், கயவர்கள்
அந்த 2 பிள்ளைகளையும் தாக்க முயன்றனர், தவறாக நடக்க முயன்றனர். அப்ப என்ன நடந்த அப்படின்னா, அந்த இடத்துல அந்த பிள்ளைகள் அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பிள்ளைய தொட வந்தவனோட கண்ணெல்லாம் குருடா போச்சு. அல்லேலூயா. அந்த பிள்ளைய தொடவே முடியலையா, அந்த பிள்ளை நெருங்கவே முடியலையா. சபையே, பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தல் நேராக உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய குடும்பங்களை நீங்கள் நடத்த வேண்டும். அல்லேலூயா. இது ஒரு மிஷனரி சொல்லி நான் கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை. எனவே உங்களை நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் லீட் பண்ணுகிற இடத்துல நீங்களும் நான் என்ன செய்யணும், இருக்கணும். 2வது ஒரு வசனத்தை கூட படிங்க. சங்கீதம் 119. என்னென்ன தொடங்கும், கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா என்னென்ன தொடங்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். சங்கீதம் 119, 11. உடைய வாக்கை என் இருதயத்தில், 105வது வசனத்தையும் படிங்க. உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும். வசனம் எல்லாம் தெரியும்ல. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் அவனை வழிநடத்த ஆரம்பிப்பார், வார்த்தை வழிநடத்த ஆரம்பிக்கும். அல்லேலூயா. 2 இருக்குல்ல, பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறார், வார்த்தையும் வழி நடத்துது. போக போக பரிசுத்தவர், அதாவது வசனங்களை எடுத்து பேசுகிற போதகர்கள் வழி நடத்துகிற மேய்ப்பர்கள், இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ 4 காரியத்தை சொன்னேன். ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பிதா பிதாவாக ஆளப் போகிறார், பிதா அப்பாவாக ஆளப் போகிறார், பிதா அவரை மாஸ்டராக ஆளப் போகிறார், பிதா ராஜாவாக இருக்க போகிறார். ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பரிசுத்த வாழ்க்கை துவங்குகிறது. ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் துவங்குகிறார், வார்த்தையும் துவங்குகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. என் வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னார், ஆனா எதுவுமே நடக்கல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம உள்ள இல்ல, ஆனா வார்த்தை என்ன இது நம்புறோம். உள்ள இல்லாம வார்த்தையை நம்புறதுனால வார்த்தை செயல்படணும் அவசியம் இல்லை. நல்ல என் அன்பு சபையே, இன்றைக்கு இந்த வார்த்தையை பிடிச்சுக்குங்க. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் வார்த்தை உங்களை வழி நடத்த ஆரம்பிக்கும். உங்களை யார் வழி நடத்துகிறார்கள்? உங்களை அழைத்து செல்வது யார்? அனுதினம் உங்களுடைய வாழ்வை செவ்வைப்படுத்துவது யார்? எல்லாருக்கும் பைபிள் படிக்க தெரியும். இந்த வருஷம் ஒரு குறிக்கோள் வைங்க, இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அட்லீஸ்ட் 2 வாட்டியாவது நான் முடிக்கணும். வேதாகமத்தை 2 முறையாவது முடிக்கணும்னு முடிவெடுங்க. ஆனா எல்லாம் முதல்ல ஆரம்பத்துல முடிவு நல்லா தான் எடுக்கிறோம், ஆனா பினிஷிங் சரியில்லை. தொடங்குறது நல்லா தான் தொடங்குறோம், ஆனா முடிவு சரியில்லை. என் அன்பு சபையே, இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இதெல்லாம் என்ன செய்யும்? ஆமென், ஆமென். போன வாட்டி சொன்னேன், ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுடைய கனெக்ஷன்ஸ் நல்லவங்க கூட இருக்கும், கனெக்ஷன்ஸ் பரிசுத்தவான்களோடு இருக்கும், கனெக்ஷன்ஸ் நல்லது பேசுறவங்க கூட இருக்கும். நீங்க நினைக்கிறீங்க நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், ஆனா அங்கேயும் இருப்பேன் அப்படின்னா ஏதோ ஒரு நாள் அது உங்களை கவிக்கொள்ளும். அதனால கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணுங்கிறது தான் உங்களுடைய சிந்தையா இருக்கணும் இந்த வருஷம் முழுவதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீமேனர் கூட கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும்னு முழுமையா. அப்ப இந்த வருஷம் என்னென்ன தொடங்க போகுது சொல்லுங்கப்பா. என் புதிய வாழ்க்கை துவங்க போகிறது. சொல்லுங்க, புதிய வாழ்க்கை துவங்க போகிறது. வார்த்தை என்னை வழிநடத்த துவங்க போகிறது. பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்த போகிறார். இதெல்லாம் என் வாழ்க்கையில துவங்க போகுது. இதை நீங்க தொடங்குங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, எதிரிகளை கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. இந்த துவக்கத்தை நீங்க துவங்குங்க. உங்க துவக்கம் எங்கெங்க துவங்கணுமோ அங்கெல்லாம் கர்த்தர் துவக்கத்தை பார்ப்பா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு.
ஓஹோஹோ வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். ஆமென், நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்கு கையை தட்டி பாடுங்கய்யா. எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். சொல்லுங்க. குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நானோ சொன்ன பாடிடுவே, நானோ சொன்ன பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அப்போ நம்ம எங்க இருக்கணும்? சத்தமா எங்க இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா பரிசுத்தம் துவங்கும், கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய செயல்பாட்டை துவங்குவா, கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா வார்த்தை செயல்படும், துவங்கும். நம்ம எங்கேயோ இருந்துகிட்டு துவங்கணும் துவங்கணும்னா எப்படி துவங்கும்? காலையில எழுப்பி வேதவசனம் படிங்க, ஒரு பரிசுத்தத்தை துவங்குங்க. இது துவங்கணும், இந்த வருஷம் இதை துவங்குங்க. அடுத்த 3 மாசத்துல குடும்பங்கள்ல எல்லாம் பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன்னா எப்போ ஒரு மனிதன் பரிசுத்தத்திற்காகவும் வார்த்தைக்காகவும் வைராக்கியம் பாராட்டுகிறார்களோ அப்பொழுது தேவன் பரலோகத்தை திறந்து ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்லி இன்னைக்குள்ள வார்த்தையை முடிக்க போறேன். ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவருடைய பாதை வித்தியாசமா இருக்கும், அவருடைய ரூட் வித்தியாசமா இருக்கும். எரேமியா 6வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் இருந்தான், அவருடைய பாதை நல்ல வழியாக இருக்கும். ஆங்கிலத்தில் ஹைவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன ரோடு? என்ன ரோடு ஸ்டாலின்? ஹைவே. நீங்க பாருங்க, இந்த ஹைவேல நம்ம போயிட்டே இருக்கிறோம் வைங்களேன், அங்க தடையே இருக்காது, போய்கிட்டே இருக்கலாம். ஆனா அங்க என்ன வச்சிருப்பாங்க? சிக்னல்ஸ் வச்சிருப்பாங்க. ஆங்காங்கே சிக்னல் வச்சிருப்பாங்க, ஆங்காங்கே சில காரியங்களை என்ன செஞ்சிருப்பாங்க? ஒரு குறியீடுகளை வச்சிருப்பாங்க. அதனோட அர்த்தம் என்ன? போறது ஹைவே தான், ஆனாலும் அந்த சிக்னலை பார்த்து என்ன செய்யணும்? நிக்கணும், போகணும். மத்தேயு 7வது அதிகாரம் 14வது வசனம். நீங்க போற பாதை எப்படிப்பட்ட பாதைன்னு சொல்றேன். மத்தேயு 7:14. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கவுமாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனிதன் இருந்தால் அவன் பாதை, அவன் போற அந்த இலக்கு ஜீவனுக்கு போற பாதை. எங்க போற பாதை? ஜீவனுக்கு போற பாதை. பாருங்க, மோட்ச பிரயாணம்ங்கிற ஒரு புஸ்தகம், அந்த புஸ்தகத்தினுடைய சின்ன ஒரு சாராம்சத்தை சொல்றேன். ஒரு மனிதன் நல்ல ஒரு வழியில போயிட்டே இருக்கிறான். போயிட்டு இருக்கும்போது பரலோகத்துக்கு முன்னாடியே 2 வழிகள் இருந்தது. ஒன்று பரலோகம் போற வழி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு வழி. ஆனா பரலோகம் போற வழியை விட இன்னொரு வழி பார்த்த உடனே அது சூப்பரா இருந்துச்சு.
அதுல எந்த தடை இல்லை, அழகா இருந்தது. பூக்கள் பூச்செடிகள் எல்லாம் வச்சு அது அழகா இருந்துச்சு பாருங்க. உடனே பரலோகத்துக்கு போற இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த வழியை விட்டு இந்த அழகான வழியை தேடி போயிட்டாரு. கொஞ்சம் தூரம் போன உடனே தான் தெரியுது அது ஆபத்து நிறைந்த இடம். இவர் வந்த பாதையில திரும்பி பார்க்கும்போது கரடு இருக்கு, மேடு இருக்கு, பிரச்சனை இருக்கு, பாடு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எங்க வந்துட்டு இருக்கிறாரு? ஜீவனுக்கு போற வாசலுக்கு வந்துட்டு இருக்காரு. ஆனா கொஞ்சம் சொகுச பார்த்த உடனே இதெல்லாம் மறந்துகிட்டு இந்த அழகை தேடி என்ன செஞ்சிட்டாரு? போனாரு. முடிவு என்ன? அந்த 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 கதையை முடிக்கும் போது அறிஞர் அந்த மனிதர் எழுதி இருக்கிறார், அந்த மனிதன் பொல்லாத நரகத்தில் போய் சேர்ந்தார். சோ நம்ம வர வழி கரடு முரடா இருக்கலாம், பாதைகள் ரொம்ப கடினமா இருக்கலாம். அதுக்காக ஒரு நாளும் சொகுசான ஆண்டவரை தேடி என்ன செஞ்சிடாதீங்க, போயிடாதீங்க. இதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 3-4 ஆகிய வசனத்தை படிங்க. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3-4. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திறன் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும். இதான் நான் சொன்னேன் இல்லையா, ஜீவனுக்கு போகிற வாசல் அது கொஞ்சம் இடுக்கமா தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அதுல போறது கொஞ்சம் கடினம் தான். ஆனா பைபிள் வசனம் தெளிவா சொல்லுது, தனக்கு ஏத்த மாதிரி யாராவது பேசினா அவங்க கூட ஒரு நாள் அவங்களும் செத்து போயிருவாங்க, நம்மளும் முடிவு எங்க எந்த வாசல்ல போய் நிக்கிறோங்கிறது. இந்த வசனத்தை கொஞ்சம் கூட நல்லா தெளிவா படிங்க பார்ப்போம், எல்லாம் சேர்ந்து படிங்க. ஏனென்றால் இந்த 2026 ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கிற ஆண்டாக துவங்க வேண்டும். அல்லேலூயா. படிங்க. சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்கள். இப்ப நான் ஒரு தப்பு பண்றேன், நான் குடிக்கிறேன்னு வைங்களேன், குடிக்கிறது நல்லதுன்னு சொல்ற ஊழியக்காரரை தேடி, புரியுதா? கரெக்டா ஐயா? இப்ப நான் கஞ்சா அடிக்கிறேன் இல்ல வேற ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றேன்னா நான் செய்யறது கரெக்ட்னு சொல்ற ஒரு பாஸ்டரை தேடி போறது. இங்க நம்ம அது பண்ணாத இது பண்ணாத அது செய்யாத இது செய்யாதன்னு நம்ம சொன்னா என்ன செய்யும்? கசக்கும். இங்க இருக்கிற எல்லாரையும் நான் திட்டிருங்க, வெறும் நீங்க முதற்கொண்டு பெரிய ஆட்கள் வரைக்கும் நான் பிடிச்சி கேட்டுருங்க. ஒருவேளை அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும், ஆனா ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது இந்த நான் சொன்ன வார்த்தை நிற்கும். நான் இல்லாம போனாலும் சொன்ன வார்த்தை நிற்கும். ஆனா ஒண்ணு, காலங்கடந்து அதை யோசிச்சு பிரயோஜனம் இல்ல. காற்றுள்ளது போதே வார்த்தை கேட்கும் போதே பிடிச்சுக்கங்க. அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு தான் முடியுமே தவிர நீங்க செய்யாத இருக்கிறதுக்கு நான் உங்க கூட என்ன செய்ய முடியாது, செயல்பட. நீங்க போற பாதை எந்த பாதைன்னு நினைச்சுக்கோங்க, உலக பிரகாரமான ஆரோக்கியம் இல்லாத அதாவது நம்ம டாக்டர் அம்மா அங்க இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க சில எல்லாம் கேட்கும்போது எதுல எந்த சத்து இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த ஃப்ரூட்ல இந்த சத்து இருக்குன்னு தெரியும். அப்போ தேவையில்லாததை சாப்பிட்டாச்சுன்னா நம்ம உடம்புக்கு சொல்லுங்க. இந்த இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாம் முட்டை ஓடு மாதிரி ஆகும், பார்க்க நல்லா என்ன செய்யும், ஒரு தட்டு தட்டுனா ஆரோக்கியம் இல்ல. அம்மாமார் இப்போ இன்னைக்கு ரிஜுலோட அம்மா இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க, எல்லாம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நல்லவர், குடும்பமாய் இடத்துல வந்திருக்கிறார்கள், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இப்போ எதுக்கு சொல்ல வந்தா அப்படின்னா, எங்க ஊர்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சாப்பாடுங்கிறது ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். இப்படி சாப்பிடணும்னா அப்படிதான் சாப்பிடணும். அப்போ ஆரோக்கியமான வசனத்தை உங்க பிள்ளைகளுக்கு துவங்குங்கள். ஆரோக்கியமான ஒரு காரியத்தை உங்க பிள்ளைகளுக்கு துவங்குங்கள். கட்டுக்கதைகளுக்கும் தேவையில்லாத காரியத்தை நீங்க இப்ப விதைச்சீங்கன்னா, இல்ல நான் அதுக்குள்ள இருந்தேன் அப்படின்னா, நான் என்ன சொல்றேன், ஒரு நாள்
அது அழகான பாதையில போறோமே நினைப்போம், முடிவெங்கையா இருக்கும். நல்ல சபை, இன்றைக்கு ஒரு காரியத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் எந்த பாதையில நிக்கிறேன்? ஜீவனுக்கு போற பாதையா, மோட்சத்துக்கு போற பாதையா, அழிவுக்கு போற பாதையா? இந்த ஒரு வசனம், அந்த வசனத்தை ஒரு வாட்டி கூட, மத்தேயு 7:14 ஒரு வாட்டி கூட படிச்சு டக்குன்னு முடிப்போம். இடுக்கவும், இங்க பாருங்க, இடுக்கமும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடுக்கம் வழியா யாரு தான் பிரவேசிக்க முடியும்? ஒருத்தர் தான் என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். அப்போ இப்ப விசாலமான வாசல்ல போறவங்க எப்படி போவாங்க அப்படின்னா, இப்ப நானு, டெரினு, நம்ம பாஸ்டர் ஐயா, நம்ம அடுத்த பாஸ்டர் ஐயா எல்லாம் சேர்ந்து நடக்கிறோம் வைங்களேன். நாங்க சேர்ந்து நடந்து போனோம்னா நான் என்ன கவனிக்க மாட்டேன். விசாலம், பரவாயில்ல டெர்னு இன்னும் ஹேர் ஸ்டைல் பயங்கரம் வச்சிருக்கானே, பரவாயில்ல ட்ரெஸ் நல்லா இருக்கு அண்ணா, அவனை பார்த்து பார்த்து நடப்பேன். அது விசாலமான வார்த்தை பாதை. ஆனா குறுகலான பாதையில நான் என்ன பார்ப்பேன்? நான் இன்னும் வளையணும், நான் இன்னும் உடையணும், நான் இன்னும் நெருங்கணும். ஜீவனுக்கு போற வாசல்ங்கிறது உங்களை நீங்களே பார்க்கிறது. விசாலமான வாசல்ங்கிறது நம்ம மற்றவங்களை பார்த்து நடக்கிறது. உங்க குறைகளை, உங்க பிரச்சனைகளை நீங்க பார்க்கிற இடத்துல எப்ப வரீங்களோ அதுதான் ஜீவனுக்கு போகிற வாசல். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல இப்போ நானோ பாஸ்டர் இங்க ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணும்போது டக்குன்னு உங்க மனசுக்குள்ள வரும், இவர் பெரிய யோக்கியமா? விசாலமான வாசல், விசாலமான வாசல் என்னையா? அது ஒரு விசாலம். இவரு பெரிய, இவர் சொல்லி நான் கேட்கணுமோ? எப்போ ஒரு மனுஷன் இந்த வார்த்தையை பர்சனலா எடுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை ஜெயமா மாறும். இப்போ சொல்றேன், இங்க தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற இனி வருகிற நாட்கள் அன்பு பாஸ்டர் இந்த சபையில முழுமையாக இறங்கி ஊழியம் செய்யும் போது நான் சொல்றேன், அவரை பார்க்க கூடாது, வசனம் எனக்கு நேரா வருது, இது என்ன சுத்திகரிக்க வருது, என்ன புடம்பட வருது, எனக்கு நேரா வருது, நான் அதை ஏற்றுக்கொள்ள. நீ நல்லா இருப்ப, சுகமாகுவ, உன் பிரச்சனை மாறணும் சொல்லும் போது ரிசீவ் பண்ண தெரியுது. நீ பரிசுத்தமாகணும், இன்னும் கனி கொடுக்கணும்னு சொல்லும் போது எப்படி அந்த வார்த்தைகளை ரிசீவ் பண்ணி எடுக்கணும்? அதுதான் இடுக்கமான வாசல். அது உங்களை நீங்களே பார்க்கிறதுக்கான இடம். இந்த இடம் அப்படிப்பட்ட இடம். ஒவ்வொரு முறையும் சபைக்கு வரும்போது நீங்க நினைக்கணும், நான் என்ன கவனிக்கணும் ஆண்டவர், எனக்குள்ள என்ன குறைவு இருக்கிறது, எனக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கிறது, எனக்குள்ள என்ன பலவீனங்கள் இருக்கிறது. உங்களை என்னைக்காவது நீங்க பாக்குறீங்களாங்கிறதையும் ஒரு கேள்விக்குறியா வைங்க. நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 20வது வசனம். இன்னொருத்தவங்க நீதிமொழிகள் 14:12 எடுத்து வச்சு, ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து. நீதிமொழிகள் 14:12. மனுஷருக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ ஹல்லேலூயா. நம்ம பாதை, நம்முடைய ஹைவே, அங்கங்க நம்மளை ஹைவேல கைட் பண்றது வசனம் தான். அங்கங்க சிக்னல் போர்டு மாதிரி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதை கவனமா பார்த்துக்கிட்டு என்ன செய்யணும்? போகணும். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 24வது வசனம். நீதிமொழிகள் 21:16. ம் 16. விவேகத்தின் வழியை விட்டு தப்பி, இதெல்லாம் இந்த வசனம் எல்லாம் நோட் பண்ணி வைங்க. விவேகனுடைய வழியை விட்டு விலகுறவங்க செத்தவருடைய கூட்டத்தில், இதனால எந்த பிரயோஜனையும் இல்ல. பரிசுத்தனுடைய கூட்டத்தில் இருக்கணும், பரிசுத்தனுடைய சங்கத்தில் இருக்கணும், ஐக்கியத்தில் இருக்கணும், சபை கூடுதல் விட்டு கூட கூடாது, விவேகனுடைய கூட்டத்தில் இருக்கணும், விவேகனுடைய பாதையில நடக்கணும், நீதிமானுடைய பாதையில. இதெல்லாம் மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வைங்க. நீதிமொழி 15:19. சோம்பேறியின் வழி
நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. அது அந்த இடத்துல ஆங்கிலத்தில் ஹைவேன்னு போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ நீதிமானுடைய வழி எப்படிப்பட்ட வழின்னா ஒரு நெடுஞ்சாலை மாதிரி. அதுல குறுக்கு மறுக்கெல்லாம் போக முடியாது. ஸ்ட்ரைட்டா ஆண்டவரை பார்த்து போயிட்டே இருக்கணும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் நடந்து போகிறதுக்கு தான் ராஜ பாதையை கர்த்தர் வச்சிருக்கிறார். என்ன பாதை? சில ஆட்கள் இந்த வசனத்துல நடந்து சொல்லுவாங்க, நான் நீதிமானுடைய பாதை ராஜா. கரெக்ட் தான். ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த பாதை வழியாக என்ன செய்யணும்? நடந்து போனோம். ஏசாயா 35:8 அந்த பாதையில் இருக்க சில விஷயத்தை பார்த்துருவோம், முடிப்போம். அங்கே என்ன வழி? அது சொல்லுங்க, என்ன வழி? பாதை. உங்க பாதை என்ன பாதை? விவேகியின் பாதையா, பரிசுத்த பாதையா, நல்ல பாதையா, நல்லவர்களின் பாதையா அப்படிங்கறது என்ன செஞ்சுக்கங்க. சில ஆட்கள் உண்டு, அவங்க ரூட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும். போற ரூட்டை பார்த்தாலே, போற போக்கே தெரிஞ்சிடும். இந்த ஒரு சுவாரஸ்யமா ஒரு பாஸ்டர் சொன்ன ஒரு ஜோக் என்ன ஞாபகம் வருது பாருங்க. ஒருத்தர் கேட்டாரா, ஐயா நீங்க பரலோகம் போறதுக்கு எப்படி வழின்னு கேக்குறீங்களே, வழி உண்டுன்னு சொல்றீங்களே, நரகம் எப்படி ஏன் போகணும்னு கேட்டாராம். உடனே அந்த ஊழியக்காரர் சொன்னார், நீ போற போக்குக்கு அப்படியே போ, எங்க போய் சேரலாம். அதனால நம்ம போகும் பாதை ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு வசனம் கூட, சங்கீதம் 84:5-7 வரை படிங்க, முடிச்சிடும். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள், அவர்கள் தான் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்று. ஆமென், அல்லேலூயா. இருதயத்தில் என்ன வேணும்? செவ்வையான வழி, வசனம் வேணும். அப்போ ஹைவேல போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சைன் போர்டு வச்சிருப்பாங்க. அதுக்கு தான் சண்டே. ஏன் சர்ச்சுக்கு வரணும்? நம்ம போற போக்கு கொஞ்சம் பிரேக் அடிக்கணும், கொஞ்சம் நிறுத்தணும். நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம், நான் ஆலன் பதெல்லாம் ஊருக்கு போயிருந்தோம். போகும்போது ஒரு 3 ஹவர்ஸுக்கு ஒரு இடத்துல நிறுத்தி டீ குடிப்போம். அது நிறுத்தணும். அங்கங்க டீ குடிப்போம். வண்டி கொஞ்சம் ஸ்பீடா போகும், பார்த்துணும். ஏன்னா அங்கங்கே வண்டியை என்ன செய்யணும்? கவனிக்கணும். அதனால போற பாதை நம்ம நீங்களே யோசிச்சு, இந்த போக்கு போன எங்க போய் சேரலாம். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, இவன் இந்த போக்கு தான் இங்க, அவ்வளவுதான், கையில தொடக்கூடாதுன்னு. அந்த மாதிரி போற போக்கு கொஞ்சம் என்ன செய்யணும்? எந்த பாதையில? அப்போ துவக்கம், புதிய பாதை என்ன செய்யட்டும்? அந்த பாதை பரிசுத்தவனுடைய பாதை, அந்த பாதை நீதியின் பாதை, அந்த பாதை செம்மையான இருதயத்தின் பாதை, அந்த பாதை விவேகிகளின் பாதை. புரியுதுங்களா? உட்கார்ந்து சினிமா கதை பேசுறவன்ட்ட உட்கார்ந்து கதை அடிக்கிறது பதிலா வசனத்தை வசனமா ஆரோக்கியமா பேசுறவங்கள்ட்ட என்ன செய்யணும்? உட்கார்ந்து வசனங்களை என்ன செய்யுங்க? வசனங்க கேட்கிற காலையெல்லாம் புறப்படட்டும், வசனங்களை கேட்கிற நாட்கள் துவங்கட்டும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அப்படி இருதயம் புதிய பாதையில போகும் என்றால், இப்ப நம்ம வாசிச்சு முடிச்சோம், அப்பொழுது மழையும் குளங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. உங்களுக்கு நேராக நல்ல மழையை கர்த்தர் கொடுப்பா, வானத்தின் மன்னாவை கர்த்தர் இறக்கி தருவா. அதனால இதெல்லாம் துவங்குங்க, பரிசுத்த பாதையை துவங்குங்க, பரிசுத்த வாழ்க்கையை துவங்குங்க. The year of new beginningல இதெல்லாம் துவங்கட்டும். இன்னைக்கு இந்த 5 காரியத்தை எழுதி வைங்க. ஆண்டவரே, இந்த 5 காரியம் என் வாழ்க்கையில துவங்கட்டும்னு சொல்லுங்க. நீங்க சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போறா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. The year of new beginningல 2026ல இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. புதிய பாதைகள், புதிய துவக்கங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்து மேன்மைப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. புதிய பாதைகள், புதிய. ஒருவேளை இந்த வார்த்தை உங்க இருதயத்தோட பேசுச்சுன்னா, உங்களுடைய கனெக்ஷன்ஸ், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சிரிப்பு,
நீங்க எதை கூட துவங்குகிறீங்க, இந்த வருஷத்தை எப்படி துவங்குறீங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடுறேன். பாடும்போது இந்த வார்த்தைகள் உங்களோடு பேசி இருக்கும் என்றால் இருதயத்தோட இந்த வசனத்தை வச்சு, அப்பா இந்த இருதயத்தோட இந்த வசனத்தை வைக்கிறேன். ஆரோக்கியம் இல்லாத உபதேசத்திற்கோ, ஆரோக்கியம் இல்லாத செய்திக்கோ, ஆரோக்கியம் இல்லாத பேச்சுக்கோ, ஆரோக்கியம் இல்லாத பாடலுக்கோ, ஆரோக்கியம் இல்லாத இசைக்கோ, ஆரோக்கியம் இல்லாத இடத்திற்கோ நான் ஒரு நாளும் கடந்து போகாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க. என்னை காத்துக்கொள்ளுங்க அப்பா. இந்த வருஷம் அதிகமா நான் உங்க கூட நெருங்கி நிக்கணும். ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, நான் இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. ஹா 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 ஹல்லேலூயா. ஹா 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி உன்னதத்தின் தேவனே, இந்த வருஷத்தை நான் புதிய கிருபை நம்பி உடைய வார்த்தை நல்லா துவங்க போகிற ஆண்டவரே. புதிய துவக்கம் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் திருவனந்தபுரம் பகுதிக்காக கடந்து சொல்லுவோம். திருவனந்தபுரம்